பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமையும்படியாய் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்கும்படியாய் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ரொம்ப அழகான ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடற்கரை ஓரத்திலே வருகிறார். அப்பொழுது அங்கே தூரங்களிலே நிறைய படகு இருந்தாலும் ஆண்டவர் இருந்த இடத்திலே ஒரு 2 படகுகள் இருக்கிறது. ஆனால் அந்த 2 படகுகளிலே ஒன்றை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒன்றிலே ஏறி கர்த்தர் உட்காருகிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, அதில் ஒன்று சீமோன் பேதுருடையதா இருந்தது. அப்போ அந்த படவிலே ஏறும்போதே நான் நம்புகிறேன் 2 படவுகளிலே ஒன்றை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு குறிப்பிட்டு அப்படியும் எழுதுகிறார். அதில் அந்த ஏறின படகு சீமோனுடைய படகா இருந்தது. அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பினது, ஏன் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிற அந்த படகுல ஏறி இருக்க கூடாதா? இன்னொன்னும், இந்த படகுல ஏறிட்டு இந்த படகு சீமோனுடையதா இருந்தது என்று ஸ்பெசிஃபிக்கா ஏன் ஆண்டவர் எழுதுறார் அப்படின்னு நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினார். அங்கே இருந்த 2 படகுகளிலே சீமோன் பேதுருடைய படகு ஒரு தள்ளப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட படகை போல் இருந்தது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படாமல் இந்த படகை கொண்டு வந்து சீமோன் பேதுரு இப்பொழுது கரையிலே நிறுத்தி இருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த கரையிலே நிறுத்தி இருக்கிற படகுக்கு ஒரு 3 விதமான தன்மை. ஒன்று, இது ஒதுக்கி விடப்பட்ட படகு. இன்னொன்று, இது ஒன்றும் அகப்படாத படகு. இன்னொன்று, இது வெறுமையான படகு. அப்போ இந்த படகுலே ஏறி ஜனங்களுடைய காயங்களெல்லாம் மாற்றி அதற்கு பிறகு கடலின் ஆழத்திலே இந்த படகை கொண்டு போய் கர்த்தர் மீன் பிடிக்க வைத்து திரளான மீன்களை கர்த்தர் தருகிற சம்பவத்தை இங்கே வாசிக்கிறோம். அப்ப நான் என்ன நம்புகிறேன் என்றால், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுருவனுடைய படகை போல உங்களுடைய படகு கடலினுடைய ஓரத்திலே ஒதுக்கிவிட்ட பட்ட படகாய் இருக்கலாம். ஒருவேளை ஒரு வெறுமையான படகாய் உங்களுக்கு இருக்கலாம். நிரம்பாத படகாய், ஒரு காலியான படகாய் உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். நிறைய பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணி, நிறைய பேர் உங்களை ஒதுக்கிவிட்டு, இது இனி எதற்கும் பிரயோஜனமே படாது என்று அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், எத்தனை படகுகள் கரையிலே நின்றாலும் கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கை படகிலே கர்த்தர் ஏறுகிறார். அந்த வெறுமையான படகுதான் அவருக்கு வேண்டும். அந்த ஒதுக்கிவிட்ட படகுதான் அவருக்கு வேண்டும். அந்த காலியான படகுதான் அவருக்கு வேண்டும். அவர் உங்கள் படகிலே ஏறுவாரையானால் நான் நம்புகிறேன் சீக்கிரமாய் உங்களுடைய படகு நிரம்பி வழியும். நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறுவீர்கள். ஒதுக்கப்பட்ட உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று இன்று வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் மனிதர்களால், சமுதாயங்களால், சொந்தங்களால் ஒதுக்கி விடப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தேடி போய் நீர் அந்த படவிலே ஏறி அவர்கள் நிமித்தமாய் மகிமைப்பட போகிறதற்காய் நன்றி அப்பா. இன்று திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். உங்கள் பிள்ளைகள் செய்கிற சகலவற்றிலும் இன்று கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். உங்க பிரசன்னம் நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord.